அவருடைய குடும்பம் பல ஆண்டுகள் பஞ்சாயத்து 50 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை அரசியலுக்காக அர்ப்பணித்து சுத்தமாக கையிருக்கக்கூடிய அரசியல்வாதியாக அண்ணன் தாமோதரன் அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை தலைவர்களுக்கு இந்த பட்டத்தை நாம் கொடுக்க முடியும்? அண்ணன் அவருடைய வாழ்க்கை எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, ஒரு நேர்மையான மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான தலைவர் இந்த சட்டமன்ற தொகுதியில் மறுபடியும் தன்னுடைய வெற்றி வேட்பாளராக 4ஆம் தேதிக்கு பிறகு நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கும் பொழுது நமக்கு இங்கிருந்து ஒதுக்கப்பட்ட பட்டாளங்க 210 சட்டமன்ற உறுப்பினர்களே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இங்கிருந்து மிக வலிமையாக அனுப்பியிருக்கிறேன். அண்ணன் தாமோதரன் அவர்கள் இங்கிருந்து உங்களுடைய வெற்றி வேட்பாளராக சென்றார். அருமை சொந்தங்களே, நம்முடைய திமுக நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க தாத்தா காலத்து திமுக. நம்முடைய திமுக தொண்டர்கள் அடிக்கடி சொல்வது நான் தாத்தா காலத்து திமுகனா தாத்தாவும் பொறுப்பில் இருக்கிறாரு, பேரனும் பொறுப்பில் இருக்கிறாரு, பையனும் பொறுப்பில் இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கிணத்துக்கரனுடைய திமுக வேட்பாளர் கேவிகே சபரி கார்த்திகேயன் அவர்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவரை பற்றி தெரியும் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய குடும்பத்தை பற்றி தெரியும் என்று சொல்வதை விட அவருடைய தந்தையை பற்றி தெரியும். அருமை சொந்தங்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்து அதன் பிறகு கட்சி மாறி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்று ஒரு அடாவடி அரசியலுக்கு சொந்தக்காரர் இவருடைய தந்தை மிகவும் கந்தசாமி ஐயா என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கடந்த முறை உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய உள்ளாட்சி வேட்பாளரே போட முடியல. யாராவது உள்ளாட்சி வேட்பாளர் நியமனத்தில் போட்டி போட்டாங்கன்னா அவர்களை மிரட்டி வேட்புமனுவை கூட அரசு அலுவலகத்தில் கொடுக்க முடியாத நிகமத்தில் இருந்தது. அதன் பிறகு நானே இங்கு சென்று நம்முடைய வேட்பாளரோடு சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்து வைத்தோம். அந்த அளவுக்கு ஒரு அடாவடித்தனமான அரசியல்ல இந்த பகுதியில் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பகுதியினுடைய தலைவருடைய மகன் இன்னைக்கு இங்கே இந்த தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, வேட்பாளர் 2 பேருக்கு பார்த்தாலே போதும். எப்பொழுதுமே இரட்டையா உதவி சொல்ல என்று வந்த பொழுது தமிழகம் எப்பொழுதும் இரட்டைகளின் பக்கம்தான். 1977க்கு பிறகு ஒரு பிராந்திய கட்சி அதிகப்படியாக ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு பிராந்திய கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறாங்கன்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட. யாரும் திமுகவை வேண்டும் என்று ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது கிடையாது. 2021 தேர்தலில் ஒரு 4 லட்சம் வாக்கு 4.5 லட்சம் வாக்கு மாறி இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2021 நாம் தான் ஆட்சி 2,50,000 தொகுதியில நாம் வெற்றி பெறாத வாக்குகளை எண்ணி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் வாக்குகள் அவ்வளவு. அருமை சொந்தங்கள், இந்த தேர்தலை பொறுத்தவரை அனைத்து இடத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அளவு அளித்துக் கொண்டிருக்கிறது. ஊட்டியிலிருந்து சென்னை வரைக்கும், கன்னியாகுமரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் அனைத்து இடத்திலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். இது மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னொரு வார்த்தை சொல்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் சொல்லுங்க, நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், தயவு செஞ்சு வெளியே போங்க. தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு குற்றச்சம்பவங்கள், மிக அதிக குற்றச்சம்பவங்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு மட்டுமே 2080 வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள படுகொலைகள் மட்டுமே 30,008 நேற்றுதான் நம்முடைய தமிழக அரசுடைய உண்மை சரிபார்க்கும் குழு ஒரு இடத்துல சொன்னேன். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிருச்சு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகிருச்சு. 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அதற்கு மீது பாலியல் வன்கொடுமைகளை போக்சோ சட்டம் என்கிறோம். தமிழகத்தில் இன்னைக்கு 39,900 வழக்குகள் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது சொன்னோன்னே
திமுகவுடைய உண்மை சரிபார்ப்பு குழு வச்சிருக்கிறோம். அரசு பணத்துல ஒரு 20 பேர் வேலை பார்க்கிறாங்க சென்னையில் உட்கார்ந்து. அவங்க பேரே உண்மை சரிபார்ப்பு குழு. அவன் திரும்ப ட்விட்டர்ல போட்டான், இல்ல நீங்க சொன்ன தரவுகள் போய் தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் 19 நான் மத்திய அரசுடைய தரவுகளை வெளியிட்டேன். மத்திய அரசு பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய தரவுகளை பாருங்க. இந்தியாவிலேயே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தான். நீங்கள் இந்த திறமை கொடுங்க. அதில் சொன்னதில் திமுககாரங்களை பொறுத்தவரை எனக்கு நாம அரசியல் மேடையில் பேச வைக்க இந்த பற்றி குற்றம். சாமானிய மனிதன் யாராவது திமுக ஆட்சி சரியில்லை என்று சொன்னால் என்ன உங்களுக்கு நடக்கிறது என்பது அருமை சொந்தங்களே உங்களுக்கு தெரியும். அதனால்தான் 5 ஆண்டு காலமாக பொறுத்து ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு நீங்க வந்துட்டீங்க. நாம் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுவும் ஒரு சாதாரண மாற்றமாக இருக்கக்கூடாது. ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மாற்றம் இருக்கணும். 210 சட்டமன்ற தொகுதிகளை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சேபிக்க வேண்டும் என்கின்ற உறுதியை நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அறுவை சந்தைகள் மட்டுமில்ல, நம்முடைய கிணத்துக்கடவை இந்த சட்டமன்றம் உள்ளாட்சி இந்த பகுதிக்கு நிறைய பணிகளை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நாம் செய்திருக்கிறோம். உதாரணத்திற்கு 2023 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நம்முடைய சகோதரர் என்னோடு நின்று கொண்டிருக்கூடிய வசந்தராஜன் ஒரு தொலைபேசி மூலமா அழைச்சார். கொடுக்க மாட்டாங்க, கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தில் கொடுக்குறாங்க, போத்தனூரை மறந்துட்டாங்க. நான் சொன்ன சகோதரர் வாங்க வெள்ளி கிளம்பி போய் அங்கேயே அஸ்வினி மகேஷ்வரா வளர்ச்சியை பார்த்து அவருக்கு வரைபடத்தை எடுத்துட்டு போய் போத்தனூர் ரயில்வே நிலையத்தை பத்தி அவருக்கு தெளிவாக விளக்கணும். ஆங்கிலேய காலத்திலிருந்து எப்படி இந்த ரயில்வே நிலையம் ஒரு மிக முக்கிய ரயில்வே நிலையமா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தை வளர்த்த காரணத்திற்காக போத்தனூருக்கு நிதி கொடுக்காதீங்க. அவருடைய செயலாளர் அழைத்து அவருடைய இருக்கையில ரூம்ல உடனடியாக 100 கோடி ரூபாய் போத்தனூர் ரயில்வே நிலையத்துக்கு நம்முடைய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அன்னைக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வெள்ளலூர் குற்ற பிரச்சனைக்கு நம்முடைய உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் தாமோதரன் அவர்கள் பலமுறை குரல் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லோருமே குரல் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த பிரச்சனை என்ன என்பதை நாம் ஒரு முறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அன்பான வேண்டும். அருமை சொந்தங்களே, ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயுமே நம்முடைய வெள்ளலூர் மக்களுக்கு நடக்கக்கூடிய அவலம் இந்தியாவில் எங்கேயுமே நடக்குது. ஒரு நாளைக்கு 1000 டன் குப்பையை கொண்டாங்க. 1000 டன் குப்பை. அந்த குப்பையும் கூட தரம் பிரிக்காத குப்பை அப்படியே கொண்டு வந்து கொண்டாங்க. இதையும் கூட 2023 மத்திய அரசு சுகாதாரத்துறை அமைச்சர், அதே போல நம்முடைய சட்ட அமைச்சர், உங்களுடைய வெள்ளலூர் குப்பை கிடங்கு எதிர்ப்புகள் நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அமைச்சர் வீட்டில் மீட்டிங் போட்டோம். அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எந்த காரணத்துக்கும் கூட இந்த குப்பை பிரச்சனை வெள்ளலூர்ல உடனடியாக முடிவு கொண்டு வரும். அப்பதான் பசுமை தீர்ப்பாயத்தை பார்த்தபோது தெரிஞ்சது, தமிழ்நாடு அரசுக்கு ஃபைனா போட்டுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் இந்த வெள்ளலூர் பகுதியினுடைய நகராட்சி மட்டுமே 9 கோடி ரூபாய் ஃபைனா கட்டுறாங்க. ஆனா குப்பை பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. அருமை சொந்தங்களே, அன்னைக்கு நம்ம எவ்வளவு முயற்சி செய்யும் கூட இன்னைக்கு முயற்சி செய்யும். மாநில அரசு கொஞ்சம் கூட ஒரு துருப்பை கூட இல்லாம அப்படியே வண்டி கொண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கடைசியாக வந்திருக்கக்கூடிய நல்ல செய்தி, மத்திய அரசுடைய சென்ட்ரல் பொல்யூஷன் போர்டு தேசிய தீர்ப்பாணையம் தீர்ப்பு கொடுத்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எல்லாம் போய் இன்னைக்கு ஒரு புது அறிக்கை எடுத்திருக்கிறான். ஐயா, இந்த வெள்ளலூர் பிரச்சனையை பொறுத்தவரை இது தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை, தீர்க்கக்கூடிய பிரச்சனை. மாநிலத்தில் நம்முடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு ஆட்சி வரும்போது இது நடக்கும். இன்னைக்கு எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுவதை போல திமுக காரங்க இன்னைக்கு நம்முடைய திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து தினமும் 500 டன் குப்பை இங்க தூக்கிட்டு வர்றாங்க. ஐயா, உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட சொல்லிடுறது, திருப்பூரில் இருக்கக்கூடிய குப்பையை அங்க இருக்கக்கூடிய மேயர் தினேஷ் அவர்கள் அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் இடுவாய் கிராமத்துல கொட்ட ஆரம்பிச்சாங்க. நாமெல்லாம் போய் இடுவாய் கிராமத்துல போராட்டம் பண்ணோம். எப்படியா நீ குப்பை கொட்டலாம், ஒரு விவசாய நிலத்துல குப்பையை எப்படி கொட்டலாம், திருப்பூர் மாநகராட்சியினுடைய குப்பையை அங்கேயே நீ சுத்தம் பண்ணணும், எப்படி இடுவாய்க்குள்ள பங்கடத்துக்குள்ள கொண்டு வரலாம். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பூர் மேயர் இன்னைக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் மேயர் நிற்கிறார். அவர் என்ன நினைச்சாருன்னா,
குப்பையை பக்கத்துல எங்க கொட்டினாலும் மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, தூரமா கொண்டு வெள்ளூர்ல கொட்டலான்னு தீர்மானத்தை போட்டு வெள்ளூர் கொண்டு வருகிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பூருடைய மேயர் தினேஷ்குமார் அங்கே முதலிவாளையத்துல இடுவாய் பக்கத்துல கொட்ட ஆரம்பித்து அதை நாமெல்லாம் எதிர்த்து போராடி அந்த போராட்டத்திற்காக என்னையும் கைது செய்து இரவு வரை மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது இந்த குப்பையை இந்த மேயர் தேர்தல் நிறுத்தக்கூடிய ஒரே காரணத்திற்காக ரொம்ப தூரமாக கொண்டு போய் கொட்ட வேண்டும் என்று திருப்பூருடைய குப்பையும் வெள்ளூருக்கு வருது. அப்ப வெள்ளூருடைய குப்பை கிடங்குல ஒரு நாளைக்கு அப்ப வெள்ளூர் குப்பை கிடங்குல ஒரு நாளைக்கு 1500 டன் குப்பைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக சீரழிவு காரணமாக இங்கே வந்து கொட்டினால் இந்த ஊர்ல மக்கள் வாழ்றதா இல்ல ஊரையெல்லாம் காலி பண்ணிட்டு போறதா? அருமை சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஊரை காலி பண்றது புதுசு இல்ல. திருப்பரப்பத்தூர் மாவட்டத்துக்கு கூட வாங்க, ஒரு ஊர்ல குடிநீர் என்பதற்கு இல்லை என்பதற்காக ஒரு கிராமமே 160 பேர் அந்த ஊரை காலி பண்ணிட்டு 2024 வெளியே போயிட்டாங்க. அதனால் இதற்கு நிச்சயமாக மோடி அவர்களுடைய ஆட்சி மத்தியில அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய தாமோதரன் 3 பேரும் சேரும் பொழுது மட்டும்தான் நிரந்தர தீர்வு. அதற்கும் நீங்கள் நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கான ஒருங்கிணைந்த பேருந்து திட்டம் 50 கோடி ரூபாய் செலவு பண்ணியாச்சு. திமுக நண்பர்கள்ட்ட தெரியாம கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு தெரியாம கேட்கிறேன், ஐயா மக்களுடைய வரிப்பணம் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தார். அதுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் 50 கோடி ரூபாய் ஒதுக்கியாச்சு. இதற்கான வேலையை நிறுத்தி வைத்துவிட்டு இதற்காக அந்த பில்டிங் காப்பீடு பில்டிங்கா வச்சிருக்கிறீங்க. அருமை சொந்தங்களை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் மக்களுடைய வளர்ச்சிக்கு எதிரான ஒரு கட்சி என்பது தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை நிறுத்துவதன் மூலமாகவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஐயா சமீபத்தில் கிணத்து கடவுல பேட்டால படிச்சதையா இங்க இப்ப கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாமாங்கம் ஆற்றுப்பாலம் பக்கத்துல கஞ்சா விற்பனை ரொம்ப ஜோரா நடக்குது. அதெல்லாம் சொன்னீங்களே, அது புதுசல்ல, எல்லா பக்கம் கஞ்சா விற்கிறான், ஸ்கூலுக்குள்ள விற்கிறான், திருமணியில விற்கிறான், ஊரெல்லாம் கஞ்சா விற்கிறான். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு கஞ்சா தலைநகரமாக மாற்றி வச்சிருக்கிறான். ஏன் திமுகவுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாதி என்கின்ற மனிதன் இன்டர்நேஷனல் லெவல்ல கஞ்சா விற்கிறான். திமுகவுடைய தொண்டர்கள் அண்ணன் தெருவில் விற்கிறேன்னா சாதிக் பாஷா இன்டர்நேஷனல் லெவல்ல விற்கிறான். இந்த மாமாங்கம் ஆற்றுப்பாலம் பக்கத்துல விசேஷம் என்னன்னாங்க, திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் தினகரனே பார்த்துட்டு தினகரனே செய்தி போட்டுவிட்டான். தினகரன் எப்பவுமே மட்டும்தான் கொடுப்பான், தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை. ஆனா கிணத்து கடவுல எந்த அளவுக்கு கஞ்சா உயர்ந்திருக்கிறதுனா தினகரன்ல திமுகவினுடைய செய்தித்தாள்ல வந்திருப்பது அதற்கு ஒரு சாட்சி. அருமை சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்துல மொத்தமா எவ்வளவு கஞ்சா பிடிச்சிருக்கிறாங்க? 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க. எங்களோட கோயம்புத்தூருக்குள்ள நீங்க வாங்க, 10,000 கிலோ நீங்க சாயந்தரத்துக்குள்ள பிடிச்சு கொடுக்குறோம். மொத்தமாக 5 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் இவர்கள் பிடித்தது 65,518 கிலோ. செயற்கை போதைப் பொருள் 8,025 கிலோ. அதனால்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆன்டி கஞ்சா டாஸ்க் போர்ஸ் நேரடியாக ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தாய்மார்கள் பார்ப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த பகுதியினுடைய விவசாய பெருமக்கள் நிறைய இருக்கிறீங்க. ஆனமலை நல்லாறு திட்டம் 2021 அதிமுக ஆட்சி முடியும் பொழுது இங்கிருந்து ஒரு குழு கேரளாவுக்கு போனாங்க. அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள், இன்ஜினியர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் கேரளாவுக்கு போய் கேரளா முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், நாங்க கொஞ்சம் விட்டு கொடுக்குறோம், நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க, 2 பேரும் விட்டு கொடுத்து திட்டத்தை நிறைவேற்றலாம் என்று கேரளால பினராயி விஜயனை பார்த்தாங்க. ஆட்சி மாறிய பிறகு எத்தனை நண்பர்களுக்கு தெரியும், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர் ஆனமலை நல்லாறு திட்டத்திற்காக கடந்த 5 ஆண்டுகள்ல கேரள அரசுக்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லை என்பது எத்தனை நம்முடைய சொந்தங்களுக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, அதற்கும் நம்முடைய ஆட்சி வந்து
அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வந்த பிறகு அந்த 2019-20 பேச்சுவார்த்தை கையில் எடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய பிரதமராக இருக்கும் பொழுது இந்த ஆனமலை நல்லாறு திட்டத்தை மாநில அரசோடு இணைந்து நிறைவேற்றால் மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் தப்பிப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஐயா, இது மட்டும் இல்ல, கேரளா என்று வந்தாலே முதலமைச்சர் கேரளாவில் எந்த விஷயம் பேச மாட்டார். ஏன்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கு, நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. 2023 கேரள மாநிலம் பாலக்காடு அட்டப்பாடி கூலிக்கடவு சித்தூர் அங்க இருக்கக்கூடிய நெல்லிப்பதியில சிறுவாணி ஆறு ஓடக்கூடிய நெல்லிப்பதியில குறுக்க ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்தை கட்டிட்டாங்கன்னா கோயம்புத்தூருக்கு வரக்கூடிய சிறுவாணி தண்ணி இன்னும் தடைபடும். நாம எல்லாம் பிரச்சனை செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு முதலமைச்சர் ஒப்புக்கு சப்பானியாக அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் படி கடிதம் எழுதுறாங்க, அணை கட்டாது. தமிழகத்தினுடைய உரிமை குறிப்பியாக கேரளாவோடு ஒன்று இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய பகுதி ஆனமலை நல்லாறு திட்டத்தில் ஆரம்பித்து ஒரு திட்டத்திலும் கூட தமிழக அரசு விவசாயிகளுக்கு எதிரான நிலைப்பாடை மட்டும்தான் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. பக்கத்திலே திமுகவுடைய தேர்தல் அலுவலகம் இருக்கிறதுனால அந்த தொண்டர்கள் நான் பேசுறதை கேட்டு தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. உங்க தலைவர்களை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன், உங்களை பற்றி சொல்லல. அதனால நீங்க தயவு செய்து தவறாக எடுத்துக்கூடாது. அதுவே சொன்னீங்க, சின்ன வயசுல நாம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 2 போட்டோ போட்டிருப்போம். 2 போட்டோ. இந்த 2 போட்டோவுக்கு இடையில் இருக்கக்கூடிய 7 வித்தியாசத்தை கண்டுபிடிക്കുക அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு பேனா எடுத்துட்டு என் கொண்டை இருக்குது, கொண்டை இல்லை, வாழைப்பழம் இருக்குது, வாழைப்பழம் இல்லை, என் கப்பு இருக்குது, கப்பு இல்லை, 7 ரவுண்டு போடுவோம். ஐயா, இன்னைக்கு ஒரு திமுக தலைமையிலான அவங்க கூட்டணியும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கத்துல வச்சு 7 வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். கையில பேனா கொடுத்தா ஃபர்ஸ்ட் வித்தியாசம், நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா திமுக அமைச்சர் தலையில் அடிப்பான். அது முதல் வித்தியாசம். இரண்டாவது நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்க யாராச்சும் குறை சொன்னா வீடு தேடி வந்து அடிப்பாங்க. அது திமுக. சகோதரிகள் யாராவது அரசு பேருந்தில் ஏறினா ஓசி 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 நம்முடைய சகோதரிகள் சொல்லுவாங்க. அது மூன்றாவது குணம். என்னையா எங்க ஊருக்கு எதுவுமே செய்யலன்னு கேட்டீங்கன்னா நீ ஓட்டே போட வேண்டாம், போய்கிட்டே இருந்து சொல்லுவாங்க. அது திமுகவுடைய 4வது குணம். பொதுமேடையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் நீ எஸ்சி ஜாதியா நம்முடைய பிறப்பை அவமானப்படுத்துவார்கள். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ஐயா, உங்க கிட்னியை திருடிட்டு முறைகேடுன்னு சொல்லுவான். அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5வது குணம். ஐயா, உள் பாக்கெட்ல பணம் வச்சிருந்தா கூட ஸ்கேன் பண்ணி அதை உருகிடுவான். அதெல்லாம் தாண்டி யாராவது படிச்சு நான் இன்ஜினியரா இருக்கிறேன், டாக்டரா இருக்கிறேன், நான் பிஏ படிச்சேன், நான் பிகாம் படிச்சேன்னு சொன்னீங்கன்னா அது நாங்க போட்ட பிச்சையும். ஐயா, இந்த 2 படத்தையும் பக்கத்துல வச்சீங்கன்னா 7 வித்தியாசத்தை கண்டுபிடிங்கன்னா இதான் 7 வித்தியாசம். அந்த கூட்டணிக்கும் நம் கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய 7 வித்தியாசம். இது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றணும். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நாம கொண்டு வரணும். அதனால் நீங்கள் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஐயா, கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வழியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திட்டத்தை கொடுத்து அவருக்கையும் சிவந்தார். நம்முடைய பாரத பிரதமர் கடந்த 12 வருஷத்துல கொடுத்திருக்கிறார். ஐயா, கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் புரட்சி தலைவர் ஐயா மோடி அவர்களும், குடித்து கிட்னியை கெடுத்தவர்கள் யாரும் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள் மட்டுமே தமிழகத்தில் டாஸ்மாக் விற்பனை 2021-22 36,000 கோடி வருமானம், 22-23 44,000 கோடி வருமானம், 23-24 45,800 கோடி வருமானம், 24-25 48,300 கோடி வருமானம், 25-26
51,000 கோடி வருமானம். அருமை சொந்தங்களே, இந்த அநியாயம் எங்கேயும் இல்ல. 2,24,000 கோடி டாஸ்மாக்ல மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு வருமானம். இப்ப 10 ரூபா பாலாஜியுடைய கணக்கு பார்ப்போம். 24,000 கோடி. என்னோட நண்பர் ஒருத்தர் குடிமகன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் அண்ணா ஆம்புலன்ஸ் வேணும், ஒரு ஆள் கூட சொல்லியாமோ ஆம்புலன்ஸ் வண்டி கொஞ்சம் முன்னாடி விடணும். தண்ணி கொஞ்சம் உடனே கொண்டு போகணும். அண்ணா தண்ணி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. அண்ணே பக்கத்துல ஆம்புலன்ஸ் பக்கத்துல கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க ஐயா. அண்ணே சகோதரா, அண்ணே கொஞ்சம் போங்க.